புதுக்கோட்டை மாவட்டத்தில் வறட்சியால் காய்ந்த பயிர்களை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேரில் ஆய்வு செய்தார். பயிர் காப்பீடு செய்யாத விவசாயிகளுக்கும் தரிசு நிலங்களை வைத்துள்ள விவசாயிகளுக்கும் நிவாரணம் கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அப்போது அவர் தெரிவித்தார். விவசாய கணக்கெடுப்பு பணி நாளை முடிவடையும் எனவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறினார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் வறட்சி குறித்தும் பயிர் பாதிப்பு குறித்தும் தேவையான ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவருடைய இந்த பணிகளை வருவாய்த்துறை வேளாண்மைத்துறையுடைய பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக அமைச்சர் மற்றும் உயர் அலுவலர் தலைமையில் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. விரிவான ஆய்வு நடத்தி நாளை மாண்புமிகு அம்மாவுடைய அரசிற்கு இந்த பகுதியினுடைய நிலை குறித்தும் விவசாயிகளுடைய நிலை குறித்தும் இந்த மாவட்டத்தினுடைய நிலைமை குறித்தும் விரிவான ஆய்வறிக்கை மாண்புமிகு அம்மாவுடைய அரசுக்கு தேவையான நடவடிக்கைக்காக அனுப்பி வைக்கப்படும். கும்பகோணம், பாபநாசம், திருப்பனந்தாள் உள்ளிட்ட பகுதிகளில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு ஆய்வு மேற்கொண்டார். விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்பதால் விரக்தியில் தவறான முடிவை யாரும் எடுக்க வேண்டாம் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார். விவசாயிகளை காக்கின்ற புரட்சி தலைவி அம்மா அரசு என்றைக்கு கைவிடாது. அவருக்கு உற்ற துணையாக இருந்து அவர்களுக்கு தாயாக தந்தையாக குடும்ப நண்பனாக இருந்து அவருடைய துயரை துடைக்கும் என்பதை தெரிவித்துள்ளேன். யாரும் எந்தமான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என்பது அன்புடன் கேட்டுக்கொள்ள. காரணம் என இந்த விவசாயிகளை காப்பாற்றுகின்ற அரசு புரட்சி தலைவருடைய அம்மா அரசு. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் 250க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் விவசாய பாதிப்பு பகுதிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். இன்று உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் வடக்காடு கோவிலூர், உதய மார்த்தாண்டபுரம், இடுவம்பாவனம் உள்ளிட்ட இடங்களில் விவசாயிகளை சந்தித்து கருத்துக்களை கேட்டறிந்தார். திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 5ஆம் தேதியிலிருந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு கணக்கெடுக்கிற பணி நடைபெற்று வருகிறது. 4ஆம் தேதி தான் வடகிழக்கு பருவமழை முடிந்தது. 5ஆம் தேதியே கணக்கெடுப்பு பணி ஆரம்பமாகிவிட்டது. எனவே விவசாயிகள் கவலை கொள்ளாமல், பதட்டமில்லாமல், அவருடைய சூழ்நிலைக்காக வேறு ஏதாவது தேவையில்லாத முடிவுகள் எடுக்காமல் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என நான் அன்போடு விவசாய பெருங்குடி மக்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பூர் மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். வறட்சியால் விவசாயம் பாதித்த நிலையில் தற்போது குடிநீருக்கே தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அப்போது மக்கள் குறை கூறினார்கள். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்கும் என்று உடுமலை ராதாகிருஷ்ணன் உறுதியளித்தார்.